குட்டி கதைகள். கதையின் தலைப்போ படுக்கள். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தார். அவர் எப்பொழுதும் கோபப்படும் சுபாவத்தை கொண்டவர். ஒரு முறை அவனது நண்பன் அவனிடம் ஆணிகள் நிரம்பிய பையை கொடுத்தான். நீ எப்பொழுது கோபப்படுகிறாயோ அப்பொழுது எல்லாம் ஒரு ஆணியை அந்த சுவற்றில் அடி என்று சொன்னார். இளைஞனும் அப்படியே செய்து வந்தான். முதல் நாள் அவன் 35 ஆணிகளை அடித்தான். மறுநாள் 30 என்று இப்படியே குறைந்து கொண்டு வந்தது. சில நாட்கள் கழித்ததும் அவன் கோபப்படுவதை நிறுத்திவிட்டான். ஆனால் அவன் மேலும் ஆணிகளை அடிக்கவில்லை. அதை அவனது நண்பன் பார்த்து பெருமைப்பட்டான். அவனை முழுமையாக திருத்த ஆசைப்பட்ட அவன் அவனிடம் அடித்த ஆணிகளை பிடுங்கச் சொன்னார். அங்கே ஆணிகள் அடிக்கப்பட்டுள்ள வடுக்கள் நிறைய இருந்தன. அதை பார்த்த அவன் நண்பன் அவனிடம் சொன்னான், ஏன் நண்பனே, நீதான் சொன்னபடியே எல்லாம் செய்து விட்டாய். இப்பொழுது நீ அடித்த ஆணிகளை பிடுங்கி விட்டாய். ஆனால் ஆணி அடித்த இடங்களில் உள்ள ஓட்டைகளை பார். இந்த சுவர் முன்னால் இருந்த மாதிரி இல்லை. எல்லா இடங்களிலும் ஓட்டைகள் உள்ளன. இது போலத்தான் நீ கோபத்தில் சொன்ன வார்த்தைகளும் செயல்களும் ஒரு வடுவாக உருவாகிவிடும். நீ என்னதான் உன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த வடு மாறாது, மறையாது. நீ வார்த்தைகளால் உண்டாக்கும் வடிவிற்கும் செயல்களால் உண்டாக்கும் வடிவிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்று கூறினான் நண்பன். அதற்கு அவன் தன் நண்பனை கட்டிக்கொண்டு, நண்பா, எனக்கு புதிய அறிவினை கொடுத்தாய் என்றான். நண்பன் சிரித்துக்கொண்டே சொன்னான், என் நண்பனே, உண்மையை சொல்ல போனால் நண்பன் ஒரு அரிய பொக்கிஷங்கள். அவர்கள் உன்னை சிரிக்க வைப்பார்கள். உன் வாழ்க்கையில் நீ உயர தட்டி கொடுப்பார்கள். நீ சொல்வதை காது கொடுத்து கேட்பார்கள். நீ நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது உன்னை புகழ்வார்கள். தவறான வழிகளில் போனால் கண்டிக்கவும் திருத்தவும் தவற மாட்டார்கள். அதைத்தான் நான் இப்பொழுது செய்தேன் என்று கூறினான் நண்பன். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.